He who eats my flesh and drinks my blood has eternal life. யோவான் 6:54. எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, invitation. Jesus, the true pelican, requests the honor of your presence at a meal to be given in his honor. அழைப்பு. உண்மையான பெலிகான் இயேசு அவரது பெயரால் வழங்கப்படும் விருந்துக்கு உமது பெருமைக்குரிய பிரசன்னத்தை விரும்புகிறார். இதுதான் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு நமக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு. நன்மை வாங்குவதற்கு ஒரு சில வினாடிகளுக்கு முன்னால், இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் என்றும் நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. இது செம்மறியின் விருந்தில் பங்கு பெற நாம் பேறு பெற்றோர். எல்லோருக்கும் கொடுக்கப்படக்கூடிய விருந்தாக இருந்தாலும் அதை பெறுவதற்குரிய தகுதியை நாம் பெற்றிருக்க வேண்டும். அந்த தகுதியை நாம் தெரிந்திருந்தால்தான் அதை பிறருக்கும் சொல்ல முடியும். அநேகர் கொஞ்சம் முகம் சொலிப்பார்கள். எப்பொழுது பெரிய திருவிழா கூட்டத்தில், திருத்தலங்களில் நன்மை வாங்குவதற்கு முன்னால் இப்படி அறிவிப்பு கொடுக்கப்படும். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த திருவிருந்தில் பங்கேற்கவும், மற்றவர்கள் பங்கேற்க வேண்டாம். அப்போ இந்த யதார்த்தமாக இருக்கக்கூடிய philanthropist, மக்களை நேசிக்கிறேன் பேர் வழி என்பவர்கள் இப்படி கருதுவார்கள். ஏன்? அவர்களும் நல்ல மனத்துடன் தானே வருகிறார்கள், நாடி தேடி வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கக்கூடாதா என்பது ஒரு எண்ணமாக இருக்கும். ஏன்? நான் இந்த பங்குக்கு வந்த பொழுது இளைஞர்கள் கூட்டத்திலே என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள். எங்களுடைய இளைஞர்கள் கூட்டத்தில் இந்துக்களும் முஸ்லீம்களும் இருக்கிறார்கள், அவர்களும் சந்தா கட்டுகிறார்கள், அவர்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடாதா? என்ன கேள்வி! அடிப்படையே உனக்கு இல்லை என்று அர்த்தமாகிறது. காசு கொடுத்து வாங்குவது அல்ல இந்த நற்கருணை. அல்லது நான் ஏதோ செய்கிறேன் பேர் வழி, பெரிய நன்கொடை கொடுத்திருக்கலாம், அதனால் உனக்கு நன்மை கொடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது. உனக்கு நற்கருணையை பற்றி துளி கூட தெரியவில்லை என்று அர்த்தம். அந்த ஒரு முட்டாள் மமதையிலே தான் இப்படி ஒரு கேள்வி எழுகிறது. நற்கருணையை பற்றிய அடிப்படை தன்மை இல்லை. நற்கருணை வாங்குவது என்பது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்கட் அல்ல, அல்லது அங்கு தொட்டியிலே வைக்கக்கூடிய தீர்த்தத்தை போல அல்ல. யார் வேண்டுமானாலும் தீர்த்தத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நற்கருணை வாங்க ஒரு தகுதி வேண்டும். அப்படின்னா அந்த கேட்கிறவர் என்ன தகுதியில் நன்மை வாங்குறாரு அர்த்தம்? ஒன்றும் இல்லைன்னு தானே அர்த்தம். மண்டையில் சரக்கு இல்லை, ஞான உபதேசம் இல்லை, மறைக்கல்வி இல்லை, நற்கருணையை பற்றி தெரியல, ஆகவே அவனுக்கும் கொடு, எல்லாருக்கும் கொடு. அடிப்படையிலேயே இந்த மறைக்கல்வி ஞானம் இல்லாததினால்தான் இவைகள் எல்லாம் சூனியமாக இருக்கின்றன. ஆகவேதான் இந்த புது நன்மை உறுதி பூசல் மறைக்கல்வியை இவ்வளவு தூரம் கண்டிப்பாக வைத்து நடத்துகின்றோம். இப்பொழுது நேற்று இரவு ஒரு சிலரிடம் பேசி கொடுக்கும்போது, ஃபாதர், இப்பொழுது பிள்ளைங்கள்லாம் என்ன அடக்கமாக இருக்கிறாங்க. ஐயோ, முன்னாடியெல்லாம் இங்கே அலையும், இங்கே திரியும், அங்கே பண்ணும், அங்கே அடிக்கும், அது அடிக்கும், ஒரே லட்சையாக இருக்கும். உண்மைதான். இந்த மே மாதத்தில் இந்த பிள்ளைங்க கோயிலுக்கு வந்தால் பண்ணுற அதம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எல்லா விதமான ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருக்கும். ஃபாதர் இவன் எப்படி பண்ணுறான், ஃபாதர் அது பண்ணுறான். இப்போ அதெல்லாம் கிடையாது. ஏன் தெரியுமா? அந்த கொடுக்கக்கூடிய ஓய்வு நேரத்தில் கூட அவர்களுக்கு ஒரு பணி கொடுத்து செய்யப்படுதல். இப்பொழுது அந்த வளாகத்தில் அந்த டிவியை ஏற்பாடு செய்து அதில் பாடல்களை போட்டு அந்த பாடல்களை கவனிக்க வேண்டும். ஓய்வு நேரத்தில், வகுப்பு நேரத்தில் அல்ல. வகுப்பு நேரத்தில் அவர்களுக்கு
பழைய ஏற்பாட்டு ஒவ்வொரு சரித்திரமும் காட்டப்படுகிறது. ஆபிரகாம் உடைய சரித்திரம் முடிந்தது, அவர் தன் மகன் ஈசாக்கை பலியாக கொடுத்தது, இவங்களை எல்லாம் கற்றுக்கொண்டார்கள். இன்று யாக்கோபு ஈசாக்கை பற்றிய படம், வீடியோ திரைப்படம் அவர்களுக்கு காட்டப்படும். இவ்வாறு பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, ஜெபங்கள், திருவருட்சாதனங்கள், இவைகளின் அடிப்படையில் கட்டப்பட்ட இந்த மறைக்கல்விதான் அவர்களுக்கு ஆதாரம். அந்த அடிப்படை இல்லை என்றால் இப்படி வரும் கேள்விகள். எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தானே நன்மை, நன்மைனா என்ன, எல்லாம் ஒரு பிரசாதம் தானே. அப்போ நன்மையில் இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டால், நன்மையில் இருக்கிறது அந்தோணியார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள். அது ஒரு பையனை பார்த்து பங்குசாமியார் கேட்டாராம், உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வா, உனக்கு ஒன்றும் மறைக்கல்வி தெரியல. இப்போ என்ன ஃபாதர், என் பையன், உங்கள் பையன் ஒழுங்காக ஒன்றும் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல, நற்கரணையில் இருக்கிறது யாருன்னு கேட்டால் அவன் பேந்த முழிக்கிறான். உடனே இவர் அண்ணா தன்னுடைய முட்டாள்தனத்தை வெளிக்காட்டுறாரு பாருங்க. இவர் என்ன சொல்றார், ஏண்டா நற்கரணை இருக்கிறது அந்தோணியார்னு சொல்ல வேண்டியது தாண்டா அப்படின்னு. அப்படி இருந்தால் பிள்ளைக்கு எப்படி வரும்? அதுதான் உண்மை. நற்கரணையில் அந்தோணியார் இருக்கிறார். இங்கேயே சொல்லலாம், முதல் கிளாஸில் பிரதர் வந்தோன்னா முதல் கிளாஸில் இயேசுக்கு தாய் தகப்ப யாரு அது கரெக்டாக சொல்லிட்டான். தேவமாதா சூசேப்பர். தேவமாதாவுக்கு யார் அப்பா அம்மா அப்படின்னு கேட்டால் அண்ணம்மான்னு சொன்னான். ஒன்று அந்தோணியாரை கொண்டாந்துட்டான். குடும்பத்தில் குழப்பம் உண்டாக்குற மாதிரி வேதத்திலேயே குழப்பம் கொண்டாந்துட்டான். அந்தோணியாருக்கும் அண்ணம்மாளுக்கும் முடிச்சு போட்டான். இப்படி இருந்தால் எப்படி மறைக்கல்வி ஞானம் வருவது? ஆகவே இயேசு அழைக்கிறார், எல்லோரையும் அழைக்கிறார். அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பை பெறுவதற்குரிய தகுதியை நான் எப்படி பெறுகிறேன்? நம் வாழ்வின் மையமாயிருக்க தமது வாழ்வியை எடுத்து செல்ல நம்மை அழைக்கிறார். அவர் அளிக்கும் வாழ்வு இறைவனுடைய வாழ்வாக இருக்கிறது, வாழ்வாகவே இருக்கிறது. Drink of it all of you, for this is my blood of the covenant poured out for many for the forgiveness of sins. மத்தேயு 26:28. அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், இது உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் உடன்படிக்கைக்கான என் இரத்தம். உங்களுக்காகவும் பலரின் பாவ மன்னிப்புக்காகவும் சிந்தப்படும் என் இரத்தம் எல்லோருக்குமாக கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது ஒரு ரயில் செல்லுகிறது. அந்த ரயிலில் பயணம் செய்ய வேண்டும் என்றால் அது அரசாங்கம் விடுகிற ரயில் தான். ஆகவே எல்லாருக்கும் இலவசம் அல்ல, அதை டிக்கெட் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும். இவர் டிக்கெட் வாங்காமல் சொல்லுவார், ஆனால் ட்ரெயினில் கள்ள ரயில்னு சொல்லுவார், திருட்டு ரயில். இவர் டிக்கெட் வாங்காமல் ட்ரெயினுக்கு பட்ட பேர் திருட்டு ரயில். இப்படி நிறைய பேர். Straight street leads us in the right direction. When straight street is our main street, then we will see Saul's change to Paul's, sin to salvation, division to reconciliation, sickness to health, death to life. நேரான சாலை சரியான திக்கில் நம்மை அழைத்து செல்கிறது. நேரான பாதையே நம் பிரதான பாதை என்றால் சவுல் பவுலாக மாறுவதும், பாவம் மீட்பாகவும், பிரிவு உறவாகவும், நோய்கள் நற்சுகமாகவும், சாவு வாழ்வாகவும் மாறுகிறது. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. குறள் 25. அன்பினால் முழுமையாக பீடிக்கப்பட்டு அது உள்ளே அமர்ந்து ஆட்சி செய்யும் பொழுது இன்பம் என்பது, மகிழ்ச்சி என்பது, நிறைவு என்பது தானாக சிறப்பாக நமக்கு கிடைக்கும். ஆகவே இதுதான் நற்கருணை அன்பு. யூக்கரிஸ்ட் இஸ் too big a gift to admit any ambiguities and reductions. Saint John Paul II Pope. நற்கருணை என்பது மிகப்பெரிய கொடை, இட்ஸ் a gift. இதில் மாற்று கருத்தோ குறைத்து மதிப்பீடோ இருக்க முடியாது. ஆகவே மனுக்குலத்துக்கு இறைவன் கொடுத்த, இயேசு கொடுத்த மிகப்பெரிய கொடை இந்த நற்கருணை. அதுதான் நம்முடைய கோவிலில் பங்கு, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வில்
மையம். இந்த நற்கருணையை நான் எப்படி விசுவசிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், நம்பிக்கை கொள்கிறேன், அதை பிறருக்கு பகிர்கிறேன் என்பதை நாம் சிந்தித்தல் நல்லது. செயின்ட் பால்ஸ் அகென்ஸ்ட் யூக்கரிஸ்டிக் என்சைக்ளிக்கல் நற்கருணையை பற்றி எழுதிய சுற்றுமடலில் இவ்வாறு கூறுகிறார்: The church lives from the Eucharist. It is fire because the Eucharist is ardent. திருச்சபை நற்கருணையினால் வாழ்கிறது. அது நெருப்பு, ஏனெனில் நற்கருணை உயிரூட்டம் உள்ளது. ஒவ்வொரு பங்கு ஆலயம், பங்கு மக்கள், அவர்களுக்கு மையமாக இருப்பது நற்கருணை. The nucleus of a parish is the Eucharist. ஆகவேதான் அந்த நற்கருணை ஆராதனை, நற்கருணை சந்திப்பு, நற்கருணை மன்றாட்டு, நற்கருணை பவனி இவைகளை சிறப்பிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தை வெளிக்கொணர்தல் வேண்டும். இந்த பவனிகள் நடத்தும் பொழுது அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துதல் சிறந்தது. நமக்கு இங்கே கோவிலில் இடம் இருக்கிறது, ஆகவே நாம் சுற்றி வருகின்றோம் நற்கருணை பவனியாக. ஆக வந்த புதிலே நான் கேட்டேன், ஏன் இதை ஒரு பகுதிக்கு எடுத்து சென்று திருப்பி வர முடியாதா? அதெல்லாம் முடியாது ஃபாதர், ரொம்ப கஷ்டம் அப்படின்னுலாம் எனக்கு சொல்லப்பட்டது. ஆனால் கடந்த குருத்து ஞாயிறு நாம் சிறப்பான காரியம் ஒன்று செய்தோம். இங்கே கிழக்கிலிருந்து காக்காயந்தோப்பிலிருந்து ஒரு குழு, இங்கே மேற்கிலிருந்து இதய ஆசிரமத்திலிருந்து இன்னொரு குழு குருத்தோலைகளை ஏந்தி இந்த வீதிகளில் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஓசானா என்பதை வெளிப்படுத்தி கொண்டு வந்தார்களே, அதுதான் பவனி. நமக்குள்ளாரே சுத்திக்கிட்டா நமக்கு தெரியும் இயேசு ராஜா யாரு அப்படின்னு, மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அல்லவா? நற்செய்தி அறிவிப்பு என்பது பிறருக்கு அறிவித்தல். இதோ இந்த நற்கருணையில் இருக்கின்ற ஆண்டவர் தான் நாங்கள் வணங்கும் தெய்வம். பார்ப்பாங்க, என்னடா அது ஒரு வெள்ளை பிஸ்கட் மாதிரி இருக்குது, இதை போய் கடவுள்னு சொல்றாங்களே அப்படின்னு நினைக்கலாம். அவர்களுக்கு அது ஒரு வெள்ளை அப்பம், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அவர்தான் ஆண்டவர் என்பதை விசுவசிக்கிறோம் என்பதை பிறருக்கு காட்டுதல். அது நெருப்பு, ஏனெனில் நற்கருணை உயிரூட்டம் உள்ளது. ஆகவே நேற்று ஒரு அம்மா வந்தாங்க துபாயில். தினமும் இந்த திருப்பலியை 4:30 மணிக்கு தினமும் எழுந்து உட்கார்ந்து இந்த திருப்பலியை, இந்த நற்கருணை ஆராதனை, இந்த பீடத்தை கண்குளிர தினமும் பார்ப்பேன். நேற்று வந்து அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த கோயிலை எல்லாம் பார்த்து, இந்த எல்லாத்தையும் பார்த்து, நான் நற்கருணையில் விசுவாசம் தானே ஃபாதர் முக்கியம், அந்த விசுவாசத்தோடு என்னுடைய லேப்டாப்பில் இருக்கக்கூடிய நற்கருணை நாதரை தொட்டு முத்தம் கொடுப்பேன். நீங்கள் மாதாவை காட்டும் பொழுது மாதாவை தொட்டு முத்தம் கொடுப்பேன். நீங்கள் இப்படி சூசைப்பரை காட்டும்பொழுது, சுருவங்கள்லாம் அப்படி காட்டும் பொழுது அவர்களை தொட்டு முத்தம் கொடுப்பேன். என்னுடைய விசுவாசத்தை காட்டுவேன். இதோ இப்பொழுது நேராக நான் பார்த்தேன். குடும்பத்தோடு அவர்கள் வந்து மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள். ஏனென்றால் இங்கிருந்து செல்லப்படுகின்ற இந்த ஒளிபரப்பானது வல்லமையாக எத்தனை இல்லங்களில் அந்த உயிரோட்டம் உள்ள நற்கருணை விசுவாசத்தை எடுத்து காட்டுகிறது. ஒரு நாள் நான் கொஞ்சம் டிஸ்ட்ராக்டட், என்னாச்சு, ஆசீர்வாதம் கொடுத்த உடனே நற்கருணை பேழையை கொண்டு போய் பீடத்தில் வச்சு எனக்காக பிறந்தீர், எனக்காக பாடுவோம் அல்லவா, அன்றைக்கி நேராக பீடத்தில் வச்சுட்டேன். உடனே எனக்கு கனடாவில் இருந்து ஒரு வயதான நண்பர் எழுதுகிறார், ஃபாதர் ஏன் எப்படி செய்தீர்கள், இனி இப்படி மாற்றிக்கொள்வீர்களோ? முன்பு நீங்கள் செய்த பொழுது பீடத்தில் வைத்து அந்த ஆராதனை பாடும் பொழுது நான் என் லேப்டாப்பில் இந்த பாஸ் போட்டுட்டு அந்த நற்கருணை முன்னால் கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் என்னை பொறுப்பியும் என்ற ஜெபத்தை நான் சொல்லி அந்த என்னுடைய விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்வேன். அந்த அதே போன்று செய்தால் நலமாக இருக்கும் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார். உடனடியாக அவருக்கு பதில் எழுதினேன், சாரி, I was distracted a little and I was in a hurry. அந்த நேரத்தை சீக்கிரமாக முடிக்க வேண்டும், உன்னதங்களில் கீதம் எல்லாம் இருக்கிறது என்பதினால் அதை நான் சீக்கிரமாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் இப்படி செய்துவிட்டேன். இனி நிச்சயமாக மறக்காமல் பீடத்திலே நற்கருணை வைக்கப்படும் அந்த ஆராதனை முயற்சியை செய்யுங்கள். இந்த வயதானவருக்கு கடிதம் எழுதினேன். இங்கு இருக்கிறது, கனடா தேசம் எங்கு இருக்கிறது, ஆனால் அந்த ஒரு சிறு துளி நேரத்திலே நான் நற்கருணை ஆதரிடம் என்னுடைய விசுவாசத்தை பகிரங்கமாக பறைசாற்றுகின்ற அந்த நேரம், அதை எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டது எவ்வளவு மனதை தொடுகிறது பாருங்கள்.
The Lord does not leave us alone on this journey. He is with us. Indeed, He wishes to share our destiny to the point of identifying with us. Pope Benedict XVI, முன்னாள் போப்பாண்டவர், நம் வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் நம்மை தனித்து விடுவதில்லை. அவர் நம்மோடு, மேலும் நமது இலக்கை நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். நம்மை தம்மோடு ஐக்கியப்படுத்தும் எல்லை வரை நாம் அவரோடு சேர்கின்ற வகையில். ஆகவே இப்பொழுது நன்மை கொடுப்பதற்கு அந்த சிஸ்டர் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு பாராட்டு ஜேஎம்ஜே சிஸ்டர், சமாதான சிஸ்டர் வந்திருக்கிறாங்க. அவங்கள விட்டால் ஆள் இல்லாமல் இருந்தது. வேறு சகோதரிகளுக்கு வாய்ப்பும் பெறுவதில்லை, தருணமும் அமைப்பதில்லை, எங்களுக்கு அந்த பணியும் இல்லை என்று உதறிவிட்டார்கள். அவங்க இப்போ சகோதரரை வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சகோதரர் இப்போ நன்மை கொடுக்க போகிறார் வெள்ளிக்கிழமையில். நேற்று ஒரு வீட்டிலேருந்து ஒரு மகள் தன் அந்த தாய்க்கு வெள்ளிக்கிழமை தோறும் நன்மை கொடுப்பது வழக்கம். அது சண்முகாபுரத்தில் இருக்கிற தூரத்தில் இருக்கிறது. அம்மா, நீ வெள்ளிக்கிழமை பூசைக்கு வா, உனக்கு நான் நன்மையை ஒரு சிறிய அந்த பிக்ஸ் என்ற கிண்ணத்தில் தருகிறேன், நீ எடுத்துக்கொண்டு உன் தாய்க்கு போய் நன்மை கொடு. ஃபாதர், நான் தகுதி இல்லை ஃபாதர், நான் எப்படி ஃபாதர் நன்மை எடுத்துகிட்டு போக முடியும்? நன்மை வாங்குறீல்ல, நாக்கால நன்மை வாங்கி இயேசு நம் உள்ளத்தில் வருகிறார் அல்லவா, அவர் நம்மோடு ஐக்கியமாகிறார் அல்லவா, அவரை பெறுகின்ற தகுதியை பெற்று நாம் அவரை சுமந்து செல்ல தகுதி இருக்கிறது. ஆதிகால கிறிஸ்துவர்களிலே அந்த சிறுவர்கள் சிறையில் இருப்பவர்களுக்கு நன்மை எடுத்து சென்றார்கள். அதில் ஒருவன் தான் பங்கராஸ். சிறையில் இருக்கக்கூடிய திருத்தந்தைக்கு அவன் நன்மை எடுத்து சென்றான். ஆகவே பாருங்க, இப்போ நன்மை எடுக்கிற பணி அது எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு பள்ளிக்கூடம் நடத்தணும், எங்களுக்கு மற்ற காரியங்கள் நடத்தணும், இதெல்லாம் பங்கு சாமியார் பார்த்துங்க, உங்கள் வேலையை ஏன் தட்டி கழிக்கிறீங்க அப்படின்னு திருப்பி என்கிட்ட. பங்கு சாமியார் தனிவாக எத்தனை பணிகளை செய்ய முடியும்? இதை பூச முடிஞ்சோன்னா இந்த கோயிலெல்லாம் இப்போ தயார் பண்ணணும். இந்த கோவில் ஒரு வாரத்தில் வெள்ளை அடிக்கப்பட்டு இந்த தரையெல்லாம் பாலிஷ் செய்யப்பட்டு புதிய பெஞ்சுகள் வருவதற்கு முன்னால் இதை சுத்தம் செய்ய வேண்டும். அதை முன்னின்று அதற்கு வேண்டிய தயாரிப்புகளை செய்ய வேண்டும். ஆகவே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பங்கு சாமியார் நன்மை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க முடியாது. முக்கியம்தான், உண்மைதான், தேவைதான். ஆகவே தான் ஜனவரி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை யாரும் இல்லை, இன்று கண்டிப்பாக போக வேண்டும் என்று நான் எல்லா வீடுகளுக்கும் சென்று நன்மை கொடுத்தேன். அது முக்கியமான பணி. ஆகவே இந்த நற்கருணை பக்தி இருந்தால் நான் முன்வந்து தாராளமாக செய்வேன். இது என் பணி அல்ல என்று அல்ல. நன்மை கொடுக்கறது கூட சகோதரிகள் வருவதற்கு தயங்குகின்றனர். சகோதரிகள் நன்மை கொடுக்கலாம். இப்போ வராது ஒருத்தர் நன்மை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாங்க, இவர் என்ன தகுதி, இவர் என்ன நன்மை கொடுக்க வந்துட்டார். தாராளமாக கொடுக்கலாம். எல்லாரும் குறைபாடு உள்ளவர்கள் தான். வெளிநாடுகளில் யூக்கரிஸ்டிக் மினிஸ்டர்ஸ் என்று இருக்கிறது. அவர்களை தயாரித்து தான் நன்மை கொடுக்க வைக்கிறது. நம்ம தான் குண்டு சட்டிக்குள்ளார குதிரை ஓட்டிக்கிட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை பெறுவதற்கு எப்பொழுது தகுதி பெற்றிருக்கிறோமோ ஆண்டவரை சுமந்து செல்வதற்கும் தகுதி பெற முடியும். முழந்தால் இருப்போம், ஜெபிப்போம். Lord Jesus, you are the bread of life, the heavenly food that sustains us now and that produces everlasting life within us. May I always hunger for you and be satisfied in you alone. ஆண்டவராகிய இயேசுவே, நீரே வானின்று இறங்கி வந்த உயிரளிக்கும் உயிருள்ள உணவு, உம்மிலே தாகம் கொண்டு உம்மிலே நிறைவடைவேனாக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நீரே எம் வாழ்வின் மையமாக விளங்குகிறீர். உமக்கே எம்முடைய ஆராதனை, துதி, தோத்திரம் செய்கின்றோம். இந்த நற்கருணை வழியாக எம் வாழ்வை நீர் முழுமையாக உம்முடைய தெய்வீக தணலிலே பற்றி எரிய செய்கின்றேன். அந்த அன்பிலே நான் பற்றி எரிந்து உமக்காகவும் உம்முடைய விழுமியங்களுக்காகவும் உம்மை பிறருக்கு கொடுக்கக்கூடிய வகையில் தாராளமுள்ளவனாகவும் தியாகம் நிறைந்தவனாகவும் இருக்க செய்திருளும். எமக்காகவும் இந்த நேரத்தில் இந்த நற்கருணை ஆராதனையை பல்வேறு இடங்களில், பல்வேறு நாடுகளில், அருகில் வெகு தொலைவில் என்று விசுவாசத்தோடு செபித்துக் கொண்டிருக்க எல்லோரையும் நீர் ஆசீர்வதியும். உமது தெய்வீக கருணையினால், தெய்வீக கருணத்தால், உம்முடைய தெய்வீக ஆற்றல் அவர்களை தொடுவதாக.
ஏற்று வர வருடம் இறைவா காக்கும் கரங்களினால். ஆமென் ஆமென்.